ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திரையமரா சேனல். இன்றைக்கி நம்ம வெரி சிம்பிளான வெஜிடபிள் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு யூஸ்வலாக பண்ணுற மாதிரி பாஸ்மதி ரைஸை ஒரு கப் எடுத்து அதை ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சுட்டு அதை வந்து குக்கரில் ஏற்றிட்டேன். குக்கரில் ஏற்றி அதை வந்து விசில் போட்டு மூடி வச்சுட்டேன். ஒரு விசில் வந்தோன்னா ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதுக்கு தேவையான காய்கறி மற்ற ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். காய்கறி இன்றைக்கி நான் என்னென்ன எடுத்துருக்கேன்னா கேரட், பீன்ஸ், பொட்டேட்டோ அண்டு இது ஆனியன்லாம் நறுக்கி வச்சுருக்கிறேன். டொமேட்டோ எல்லாம் நறுக்கி வச்சுருக்கிறேன். இதில் வந்து புதினா இலை எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் மசாலா சாமான் இதுக்கு தேவையானது பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அண்டு பிரிஞ்சி இலை எடுத்து வச்சுருக்கிறேன். இதிலே ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து போடலாம். ஆயில் வந்து ஹீட் ஆகிடுச்சு. இதில் ஃபஸ்ட்டு மசாலா சாமான் போடுறேன். மசாலா சாமான் ஃப்ரை ஆனோடனே அப்புறம் அதுலேயே வந்து ஆனியனை போடுறேன். ஆனியன் மேலேயே வந்து இஞ்சி பூண்டு விழுதையும் போட்டு அதுவும் வதங்கட்டும். அது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நான் டொமேட்டோ போடுறேன். டொமேட்டோ வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் அதுக்கு தேவையான அளவு, இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பையும் சால்ட்டையும் அதிலே போட்டுட்டு நல்லா வதக்கிறேன். வதங்கினதுக்கப்புறம் அது மற்ற காய்கறி எல்லாத்தையுமே நான் அதோட போடுறேன். இப்போ மற்ற காய்கறி எல்லாத்தையும் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் வதக்கிறேன். ரொம்பலாம் வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2 மினிட்ஸ் வதங்கினா போதும். அதுக்கு இப்போ காய்கறி எல்லாத்தையும் போட்டு ஒரு வதக்கிட்டு இருக்கும் போதே அதுக்கு மற்ற தேவையான மற்ற இன்க்ரீடியன்ஸையும் அதிலே நான் போட்டுடுறேன். இதுக்கு தேவையானது என்னென்னாக்கா ஒரு அரை டீஸ்பூன் வந்து மஞ்சப்பொடி போடுறேன். மஞ்சப்பொடி போட்டுட்டு ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் போடுறேன். 1 டீஸ்பூன் கரம் மசாலா போடுறேன். 2 டீஸ்பூன் பாவ் பஜ்ஜி மசாலா போடுறேன். அதுக்கப்புறம் வந்து அதுக்கு கொஞ்சோண்டு கஸ்தூரி மெத்தி இருக்குது, கஸ்தூரி மெத்தியும் போடுறேன். நான் எல்லாத்தையும் போட்டுட்டு நான் வந்து நல்லா வதக்கி விட்றேன். வதக்கிட்டு அதை வந்து இப்போ காய்கறிலாம் வேகிற அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக ஒரு 2 தண்ணி தெளிச்சுட்டு 2 கை மட்டும் தண்ணி தெளிச்சுட்டு அதை வந்து ஒரு தடவை கிளறி விட்டுட்டு மூடி வச்சிடுறேன். இப்போ அது வந்து ஒரு 2 மினிட்ஸ் அது வந்து வெந்தால் போதும். அதுக்கு மேலே வேகணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா கொஞ்சம் நல்லா இதுவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த பிரியாணிக்கு கொஞ்சம் காய் வந்து ஆயில் வந்து நறுன்னு பட்டுச்சுன்னா நல்லாயிருக்கும். இப்போ இது பாருங்கள், ஒரு 2 மினிட்ஸ் வெந்துருச்சு. இதில் வந்து இப்போ புதினா இலை போடுறேன், யோகட் போடுறேன். இப்போ யோகட் என் கையில் இருந்தது, இல்லைன்னா கேர்டு தான் போடுவேன் நான். இன்றைக்கி யோகட் கையில் இருந்ததுனால 2 டேபிள் ஸ்பூன் யோகட் போடுறேன். இப்போ உடனே இப்போ நான் கிளறிட்டேன். இப்போ இதை உடனே ரொம்ப நேரம் வேக வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. யோகட் போட்டுட்டு இப்போ பாருங்கள், சாதத்தை வந்து இதில் போட்டு நான் மிக்ஸ் பண்ணுறேன். சாதத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி 1 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தால் போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நம்மளோட வெஜிடபிள் பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனாக்கா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.